தற்போது கிடைத்த அண்மை செய்தியின்படி பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளருக்கான தேர்வு ரத்து செல்லாது என்று தற்பொழுது உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சுமார் 1000 பேர் இத்தேர்வை எழுதினர். இதுகுறித்த மேலதிக தகவல்களை பதிவு செய்வதற்காக நம்முடைய செய்தியாளர் வெற்றி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வெற்றி, எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் தற்பொழுது இந்த தேர்வானது ரத்து செய்யப்பட்டுள்ளது? இதுகுறித்த விவரங்கள் என்ன? நிச்சயமாக ஷமினா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் அரசு பாலிடெக்னிக்களில் 1058 விரிவுரையாளர் பணியிடங்களுக்கு 2017ஆம் ஆண்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்ட தேர்வில் 1,33,563 பேர் தேர்வு எழுதிய நிலையில் அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் 2000க்கும் மேற்பட்டோர் தேர்ச்சி சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்டார்கள். அந்த நிலையில் அவர்கள் 2018 மே மாதம் 196 பேருக்கு வினாத்தாளில் முறைகேடு செய்து தேர்ச்சி பெற்றதாக குற்றச்சாட்டு இருந்தது. அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது. அப்போது தேர்வு நடைமுறையை முழுமையாக ரத்து செய்துவிட்டதாக 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி தமிழக அரசு தெரிவித்திருந்தது. தேர்வு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த நீதிபதி சுப்பிரமணியம் தேர்வை ரத்து செய்து தமிழக அரசின் முடிவு சரியானது என தீர்ப்பளித்தார். ஆனால் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த நீதிபதி சுவாமிநாதன் குற்றச்சாட்டு எழுந்த அந்த 196 பேர் மீது மட்டும் நடவடிக்கை எடுத்துவிட்டு தேர்ச்சி அடைந்த தகுதியான நபர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தி பணி வழங்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து மீண்டும் அந்த வழக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டது. 2018 ஜூன் மாதம் மீண்டும் அந்த வழக்கானது மேல்முறையீடு செய்யப்பட்டது. ஒரே விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தின் மாறுபட்ட உத்தரவுகளால் தாங்கள் பாதிக்கப்படுவதாக தேர்வு எழுதிய தரப்பிலும் மதுரை கிளை உத்தரவை ரத்து செய்ய கோரி தமிழக அரசும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார்கள். அந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த கே கே சசிதரன், PT ஆதிகேசவல் ஆகிய நீதிபதிகள் அடங்கிய அமர்வு தேர்வுக்கான அறிவிப்பாணை ரத்து செய்யப்பட்டது செல்லாது என தீர்ப்பளித்துள்ளது. முறைகேட்டில் ஈடுபட்ட 196 பேர் மீது மட்டும் நடவடிக்கை எடுத்துவிட்டு தேர்ச்சி பெற்று தகுதியான நபர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தி பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று மதுரை கிளையில் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை மட்டும் நீதிபதிகள் உறுதி செய்துள்ளனர். மேலும் இந்த நடைமுறைகளை ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் முடிக்கவும் காலக்கெடு விதித்து உத்தரவிட்டுள்ளனர். ஷமினா, வெற்றி, முறைகேட்டில் ஈடுபட்டதாக அந்த 196 பேர் மீது எதன் அடிப்படையில் தற்பொழுது? தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி வெற்றி.